ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே லஞ்ச் வீடியோ. அப்போ என்னோடய ஸ்டைல் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. எப்போவுமே பாவக்காய் பச்சை கலரில் தாங்க இருக்கும். இது வெள்ளை கலரும் இல்லாமல் பச்சை கலரும் இல்லாமல் இருந்துச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, செஞ்சுட்டு கடைசியில் சொல்கிறேன். பாவக்காவை சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெயில் வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா சுருளாக வணக்கி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே குழம்பு வறுத்தரைச்சி தாங்க செய்வேன். மசாலா வணக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெள்ளைப்பூடு தனியாக வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, பச்சை வாசனை போகிற அளவு வணக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டால் நல்லா சுருள வணங்கி வந்துடும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். வணக்கி வச்ச பாவக்காவையும் கொட்டி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் என்னோடய ஸ்டைல் பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு பாப்பா குழம்புனா நல்லா சாப்பிடுவா, சாப்பாடு சாப்பிட மாட்டா. அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.